என்னது காதலர்களா? என்னடா இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க? ஏ பூமாரி, என்னடி இத்தனை பேர் வந்திருக்காங்க? இத்தனை பேத்தையுமா நீ காதலிக்கிற? பூமாரி, பூமாரி, ஏய் ஏம்மா வீட்டுல யாரும் இல்லையா? ஏய் யாரா நீங்க இத்தனை பேர் என் வீட்டு முன்னாடி வந்து பூமாரி பூமாரின்னு ஏல விட்டுட்டு இருக்கீங்க? தாரியா, முதல்ல உன் பொண்ணை வெளியே வர சொல்லு. உன்கிட்டலாம் பேச முடியாது, உன் பொண்ணுகிட்ட தான் பேசுவோம். ஏய் இந்த பூமாரி இங்க வா. அதான் கூப்பிட்டுருக்கேன்ல, என்ன விஷயத்துக்கிட்ட இத்தனை பேர் வந்திருக்கீங்க? மாமா இருங்க மாமா, எதுக்கு அவசரப்படுறீங்க? இது மாமாவா? செருப்பை கொண்டு வீசி விட்டுருவேன் பாத்துக்கோ. மாமா கீமா மரியாதை கெட்டு போயிரும். யாரா நீங்க? இந்த இருக்கீங்கம்மா, அந்த பூமாரி இங்க வர சொல்லு. என்னப்பா சும்மா நொய்யி நொய்யி நொய்யுங்கிறீங்க? எதுக்குதான் பொழுதுக்கும் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? இங்க பாரு பூமாரி, உன் பேரை சொல்லி இவங்க ஏல விட்டு நம்ம வீட்டு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு, எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஏன் பேரை சொன்னாங்களா? எனக்கு யாருமே தெரியலையாப்பா. நீங்களா யாரு? எதுக்கு ஏன் பேரை ஏல விட்டுட்டு இருக்கீங்க? வாவ், உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டீங்க, மறந்துட்டீங்களா? என்ன போஸ்ட்? அழகான மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி போட்டிருந்தீங்களா, மறந்துட்டீங்களா? இப்ப ஞாபகம் வந்துருச்சா? என்னது மாப்பிள்ளையா? அட ஆமாங்க. ஏன் என்ன பூமாரி இவங்க சொல்றாங்க? ஆமாப்பா, போட்டிருந்தேன். இப்போ இதுதான்ப்பா ட்ரெண்டு. இன்ஸ்டாவில் போட்டால் மாப்பிள்ளையே நம்ம தேடி போக தேவையில்லை, அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. இப்போ பார்த்தீங்களா எத்தனை மாப்பிள்ளை வந்திருக்குன்னு? நீங்கள் தேடி போனாலும் இந்த மாதிரி கிடைக்காது. நீங்கள் ஒவ்வொருத்தராக விசாரிங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க பாரு கிளிங்மா, இங்க வாடி. இவ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு படபடப்பா இருக்கு. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மாவை கூப்பிடாதீங்க, காரியத்தையே கெடுத்துருவாங்க. நம்மளே ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் அம்மாட்ட சொல்லலாம். என்னடா சொங்கி, உனக்கு உன் பிள்ளைக்கு வேற வேலையே இல்ல. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஒரு வேலை என்னை செய்ய விட மாட்டேங்கிறீங்க. உன் மகவன்ற கூத்த பாரு கிளிங்மா, எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க பாரு. யார் பண்ணீங்க? இத்தனை பேர் வந்திருக்கீங்க? பூமாரியோட ஃப்ரெண்டா? ஸ்கூல்ல படிக்கும் போது எல்லாம் ஒன்னா படிச்சீங்களாப்பா? வாங்கப்பா உள்ள வாங்க, காப்பி வச்சு தரேன், குடிப்பீங்களா? அத்தை, நாங்கெல்லாம் பூமாரிக்கு ஃப்ரெண்டு இல்ல, பூமாரியோட காதலர்கள். என்னது காதலர்களா? என்னடா இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க? ஏ பூமாரி, என்னடி இத்தனை பேர் வந்திருக்காங்க? இத்தனை பேத்தையுமா நீ காதலிக்கிற? உன்னை என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடி. அம்மா, என்ன ஏதுனே தெரியாம நீங்க பாட்டுக்கு லப 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 லபன்னு கத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க. இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அழகான நல்ல மாப்பிள்ளை தேவை அப்படின்னு. நீங்க தான் நம்ம மாப்பிள்ளை பார்க்க போறேன், சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அதனாலதான் உங்களுக்கு ரிஸ்க் வேண்டாமேன்னு நானே போஸ்ட் போட்டேன். இந்த மாதிரி போட்டோம்னா மாப்பிள்ளைங்க நம்மளை தேடி வருவாங்க, நம்ம மாப்பிள்ளையை தேடி போக தேவையில்லை. இதுல எந்த பையன் பிடிச்சிருக்கானோ நீங்களும் அப்பாவும் பேசி முடிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது என்னடி புது கூத்தா இருக்கு? ஏண்டி போன்ல போட்டா எல்லாம் நல்லவங்களா இருந்துருவாங்களா? நேரில் போய் வீடை பார்க்கணும், அக்கம் பக்கம் விசாரிக்கணும், அவன் என்ன வேலைக்கு போறியான், என்ன செய்யறியான் அப்படிலாம் விசாரிக்காம எப்படி எடுத்தன் கவுத்தன மூஞ்சியை பார்த்து அழகை பார்த்து எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எனக்கெல்லாம் தெரியாதுமா. இப்போ ட்ரெண்டிங்காக இப்படி தான் கல்யாணம் பண்ணுறாங்க, நானும் அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதில் எவனையாவது ஒருத்தனை கட்டிக்கிறேன், நீங்கள் பார்க்குறவனா நான் கட்டிக்க மாட்டேன். என்ன மோடி, நீ கல்யாணம் பண்ணினா சரி, இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டி விட்டாதான் எனக்கு நிம்மதி. எவனை பிடிச்சிருக்குன்னு நீயே விசாரிச்சு முடியும் ஒன்று. நான் போகிறேன், நீயே ஆச்சு உங்கள் அப்பனாச்சு, நான் சொன்னா கேட்கவா போறீங்க? எக்கேடு கட்டு போய் தொலைங்க. அப்பா நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், அமைதியாக நில்லுங்க, நானே விசாரிச்சுக்கிறேன். சி என்னமும் பண்ணு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நீ கல்யாணம் பண்ணாலும் சரி, காணாம போனாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் போய் என் பொழப்ப பாக்குறேன். இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு முருங்கை மரத்துல தான் நான் தொங்கணும். இப்படிலாம் பேசாதீங்கப்பா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பிள்ளைய பெத்து வளர்த்த எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? என் அக்கா மகனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருந்தா நீ என்னன்னா கண்ட நாய்களை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க. அசிங்கமா இல்ல? இதுக்கு மேல நான் இங்க இருந்தனா அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டுருவேன். நான் கிளம்புறேன். டேய், இவா சொல்றான்னு சொல்லி எவனாச்சும் கல்யாண பேச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்க, வெண்டைக்காயை நறுக்கிற மாதிரி நறுக்கி விட்டுருவேன் பாத்துக்கோ. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, அவங்க அந்த காலத்து மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. சரி சரி சரி, உங்க எல்லாத்துக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு நான் தானே தேர்ந்தெடுக்க முடியும். ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறேன். எனக்கு யார் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறவங்க எனக்கு ஃப்ரெண்டா இருந்துக்கோங்க. ஓகே? ஹாய், ஹலோ, உங்க பேர் என்ன? ஹாய், மை நேம் இஸ் ராசா. இந்த ராசாவுக்கு ஏற்ற ரோசா நீங்க தானே நான் முடிவு பண்ணிட்டேன். சோ ஸ்வீட், சூப்பரா பேசுறீங்க. உங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எனக்கு சொல்றீங்களா? என்னைய பத்தி என்ன சொல்லணும்னா, நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன் தான். என் கூட 3 தங்கச்சிங்க பிறந்திருக்கிறாங்க. உங்களை நான் கல்யாணம் பண்ணி உங்களை நான் ராணியாட்ட வச்சு பாத்துக்குவேன். வீடுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சொந்த வீடு தான், மாசம் இஎம்ஐல போயிட்டு இருக்கு. சரி ஓகே, உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க, நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க, கண்டிப்பா மறக்காம கூப்பிடுங்க. உங்க போனுக்காக நான் காத்திருப்பேன். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. ஹாய், என்னோட பெயர் காத்து.
நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் சொல்லுங்க. ஃபேமிலியெல்லாம் இல்லைங்க, நான்லாம் ஒரு நாடோடி, சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, நீங்க கிளம்புங்க. எனக்கு உங்களை பிடிக்கல. போடி போடி பொச கட்டவளே, உன்னை தேடி வந்த மாதிரி செருப்பை கொண்டு உன் மூஞ்சில நான் தான் வீசணும். ஹாய் பியூட்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஸ்வீட்டி, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. என்னைய பத்தி நான் நிறைய சொல்றேன். இப்போதைக்கு உங்களை பத்தி என்னவோ அதை சொல்லுங்க. நான் ஒரு 5 யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஆனா 5 சேனலுமே சொல்ற மாதிரி இல்ல, ஃபிளாப்ல தான் போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லி எல்லாத்துலயும் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்ல. ஏன்னா நான் உங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்றேன். உங்களோட எக்ஸைட்டிங் என்னன்னு எனக்கு புரியுது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? நீங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க, நானே கால் பண்றேன். இப்பவே சொன்னா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நைட்டுக்குள்ள கால் பண்ணிருக்கேன். ஏன் நைட்டுக்குள்ள கால் பண்ணணும்? 6 மணிக்கு மேல ஃபுல் போதையில இருப்பேன், அதான். ஓ அப்படியா? உங்க பேரு, உங்க குடும்பம் என்னன்னு சொல்லுங்க. என் பேரு பூசணிக்காய் மண்டையன், +2 படிச்சிருக்கேன். ஏன் உங்களுக்கு பூசணிக்கான்னு பேர் வச்சிருக்காங்க? எங்க அம்மா பூசணிக்காய் சாப்பிடும்போது நான் பிறந்துட்டேன், அதை மறக்காம இருக்க பூசணிக்காய் மண்டைன்னு பேர் வச்சுட்டாங்க. ஓ அப்படியா? அடுத்து சொல்லுங்க. எனக்கு சொந்த வீடு இருக்கு, பைக் இருக்கு. என் கூட பிறந்தவங்க தங்கச்சி. மாசம் ஒரு 15,000 சம்பளம் வந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட கார் இல்லையா? வீட்டுக்கு வாங்க குடிக்க மோரு வேணா தர்றேன், என்கிட்ட இப்ப காரு இல்ல. உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு தெளிவா முடிவெடுக்க தெரியல. இன்னொருத்தர் இருக்காரு, அவரை விசாரிச்சுட்டு நான் உங்ககிட்ட என்னோட பதில சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏங்க, எனக்கு சுத்தி வளர்ச்சலாம் பேச தெரியாது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேரு வடிவேலு. வீடு, காரு எல்லாமே இருக்குதுங்க. மாசம் ஒரு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. உங்க அப்பா அம்மாவை கூட வச்சு நான் பாத்துக்குவேன். உன் ஃபேமிலியை பத்தியோ அல்லது என் ஃபேமிலியை பத்தியோ நீ எதுவும் நினைக்க தேவையில்ல. என் கூட நீ குடும்பம் நடத்தினா போதும். நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நீ நினைக்கிறத நான் வாங்கி கொடுத்துருவேன். போதும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். ஏங்க என்னை வெயிட் பண்ண சொன்னீங்க? நீங்க என்ன போலையா? வெயிட் பண்ணுங்கனாலே இப்போதைக்கு உங்களை எனக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம். அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. காதலுங்கிறது காசை பார்த்து வரக்கூடாது, மனசை பார்த்து வரணும். நீ எல்லாம் எங்க போய் உருப்பட போறியோ தெரியல. என் வயிற்றுச்சல் உன்னை சும்மாவே விடாது. போடா அதை நான் பாத்துக்கிறேன். என் வடிவேலு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்புறம் போலாமா வீட்டுக்கு? போலாமே. போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வா. இல்ல, எனக்கு அப்பா அம்மா கடவுள் எல்லாம் நீங்க மட்டும்தான். வாங்க போலாம். இந்தாரி பூமாரி, எங்கடி போற? விடுதா சொங்கி, அவ போட்டோம். அவ திமிருக்கு அவ எங்க போய் அழிய போறான்னு எனக்கு தெரியல. 10 மாசம் சுமந்து பெத்து அரும்பாடு பெற்று அவளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்க என்னையே மறந்துட்டு அவ போறானா? நீ கூப்பிட்டு வர போறாளா? ஏன்டா சொங்கி, வாடா, உனக்கு நான், எனக்கு நீ, அவ்வளவுதான்டா. பெத்தது மத்ததெல்லாம் அப்புறம் தான்டா. நீ சொல்றது சரிதான் கிளிங்மா. குறிப்பிட்ட வயசுக்கு மேல அது அதிக முடிவு பண்ணிட்டு போயிருதுங்க. நம்ம என்னடி பண்ண முடியும்? நீ ஒன்னும் கவலைப்படாத கிளிங்மா, உனக்கு நான் இருக்கேன். எனக்கு கவலை தான்டா சொங்கி, நம்மள நினைச்சு இல்ல. பூமாரியை நம்பி ஒருத்தன் வந்திருக்கான் பாரு, அவனோட சொத்தை அழிக்காம இவ விட மாட்டாள். அவன் நேரம் சரியில்லாம பூமாரி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். நம்ம என்ன பண்றது? வா, நம்ம போய் பொழப்ப பாப்போம்.